வெல்கம் டு அம்மோஸ் ரெசின் ஆர்ட். நான் வாங்கின புது லேமினேட்டரை பற்றி தான் நான் இப்போ காட்ட போகிறேன். இதோட மாடல் நேம் வீடா டெக்கோ, மாடல் நம்பர் OL292. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மிஷின் பிடிச்சிருந்தது, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த லேமினேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருந்தாங்க, எலிகண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பேப்பர் கட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஸ்கேல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பேப்பர் கட்டர். அது வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராஸ் இருந்துன்னா கட் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ரெட் கலர் பட்டன் வந்து எரியும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பட்டன், ரெடி பட்டன் ஆன் ஆனவுன்னு தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து மிஷினில் ப்ளேஸ் பண்ணணும். அதை எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். லேமினேஷன் பவுச்சஸ் வந்து டிஃபால்ட்டாக இந்த மிஷின் வாங்கும்போதே கொடுக்குறாங்க. இது வந்து மேக்ஸி சைஸு. ஸோ நான் மேக்ஸி சைஸை வந்து மேக்ஸி பவுச்சே அதில் இருந்தது, அதில் ப்ளேஸ் பண்ணி நான் சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லேமினேட்டர் மிஷினே வந்து அதை ஃபுல்லாக உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்து அழகாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது அழகாக உள்ளே இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு நான் காட்டுறேன். அந்த சைடு ஃபுல்லாக லேமினேட் ஆகி வர அந்த ஒரு ஷீட்டை நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு நான் என்ன லேமினேஷன் பவுச்சஸ் வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஃபுல்லாக லேமினேட் ஆன ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்ல குவாலிட்டியில், நல்லா க்ளாஸியாக, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பேம்ப்ளெட்டை நான் லேமினேட் பண்ணி இந்த மாதிரி தான் அழகாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட ரெசின் ஆர்ட் ஃபோட்டோஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பர்சனலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்